அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன் வகுப்பு போலாமா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் அதாவது நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்கு தயாரா இருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆன்ங்கிறது குர்ஆன் கற்றுக்கொள்வதுங்கிறது எப்ப நடைபெறும் அப்படின்னா, யார் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சூரா 18ல 28வது வசனம் இருக்கு. இது நமக்கு பைஹாட்டா மனப்பாடமா தெரியணும் இந்த வசனம். ஏன்னா அப்பதான் அது குர்ஆனை குழுவா, அதாவது கற்றுக்கொள்ளும் குழுக்கள் அப்படின்னு அந்த வசனத்துக்கு ரஷாத் உபதலைப்பு கொடுத்திருப்பாங்க, குர்ஆனை பயிலும் குழுக்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஒரு குழுவா இருந்து கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிச்சாதான், ஒருத்தர் மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது அது சரியா தான் இருக்கணும் இல்ல தப்பா தான் இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன நினைக்கிறோமோ, ஒரு விஷயத்த கேள்விப்படும் போது என்ன நினைக்கிறோமோ, என்ன சொல்லணும்னு நமக்கு விருப்பப்படுறோமோ அதை மனம் திறந்து சொல்லும் போது அதன் மூலம் பல பேருக்கு பல விஷயங்களை எல்லாம் கற்றுத்தர போதுமானவங்களா இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் நான் குர்ஆன் வகுப்பு வரும்போது அட்லீஸ்ட் குர்ஆனை படிங்க, இல்ல அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வியாழக்கிழமையில என்ன பார்க்கணும், இந்த எண்ணங்கள் பத்தி பாக்குறோம். அதாவது ஆசை மிகு எண்ணங்கள் மூலமாத்தான் அவங்க சொர்க்கத்தை அடையிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றாங்க. எண்ணம்ங்கிறது அதாவது நம்ம எண்ணம் உயிருள்ள எண்ணமா இருக்கணும். அப்புறம் அது பண்படுத்தப்பட்ட எண்ணமாக இருக்கணும். அப்படி இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் கூட இருக்கிறோம்னு அர்த்தம். நல்ல எண்ணம் இருந்துச்சு வைங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் கொழும்புல இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு ஆலிம். ஆக்சுவலா அவர் ஒரு முஃப்தி. 3 நாளா எங்க கூட இருந்தாரு. அவரு நீங்க அதை பண்ணீங்க, இது பண்ணீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, ரொம்ப நல்லது பண்றீங்க அப்படின்னாரு. அப்ப நாங்க கடந்த குர்ஆன் வகுப்புல சொன்ன விஷயத்த அவர்கிட்ட நான் சொன்னேன். காலேஜ் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நன்மை எல்லாமே அல்லாவின் புறத்துல இருந்து வருது. ஏதாவது நம்ம நன்மை செய்யறோம் அப்படின்னா நம்ம செய்யல அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அது என்ன செஞ்சாலும் சரி, நம்ம தான் செய்யறோம், ஆனா அதுக்கு புகழ் அல்லாவுக்கு. ஆனா காலேஜ் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அதாவது நம்ம கெட்டது பண்றதுக்கான சுதந்திரம் தான் நம்மள்ட்ட இருக்கு. அதை பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அதுதான் நம்ம கையில அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரமே அதுதான். அதாவது தப்பு பண்ணவா பண்ணாம இருக்கிறதா அப்படிங்கிறது தான். நம்ம நல்லது எவ்வளவு பண்றோமோ எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அல்லாஹ் கூட இருக்கிறதுனால தான் அது நன்மை பண்ண முடியுது நம்மளால. ஆனா இந்த எண்ணம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப அவர்கிட்ட நான் குர்ஆன்ல 4:79 அரபியில ரெக்கார்டு போட்டு காமிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஆங்கிலத்திலையும் சொல்லி இங்கிலீஷ்லயும் சொன்னேன். அவரு பெரிய முஃப்தினா அவர் இன்டர்நேஷனல்ல இருந்து ஸ்ரீலங்கால கண்டிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மதரசால அவரு டீன் இமாம். அவர் ஒரு மருத்துவத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கும் போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்கனால நம்ம தான் அவரை பார்த்து அவருக்கு இந்த மருத்துவத்தை எல்லாம் காமிச்சு திருப்பி இன்னைக்கு அனுப்பி விட்டோம். அப்ப போகும்போது அவர்கிட்ட இதை சொன்ன வசனத்தை சொன்னோன்னு அப்படியே அவர் சரண்டரா என்ன சொல்றது, எதுவும் உங்களை மாதிரி நான் குர்ஆன் அவருக்கு அவ்வளவு படிச்சிருக்கிறாரு. எந்த நேரத்துல எதை சொல்லணுங்கிற விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, நான் நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணத, நான் ஹெல்ப் பண்ணலங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா நீங்க நம்ம அப்படித்தான் நினைக்கணும், நம்ம அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லணும், அல்லாஹ் போதுமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். இது எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம பங்கெடுக்கும் போது அதை கருத்துக்களை பரிமாறும் போது அல்லாஹ் கற்றுத்தர போதுமானவங்களா இருக்கிறாங்க. அதுக்குதான் நான் ஒரு சில வசனங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பங்கெடுங்க. அதாவது இந்த ஆசைமிகு எண்ணங்களை தவிர அவங்க அல்லாஹ் சொர்க்கத்துல அவங்க போய் அடைய முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள், உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தவங்களா இருக்கிறாங்க, எண்ணங்கள் வலிமையானது. அப்புறம் எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் போய்கிட்டே இருக்குது.
எப்பவுமே நிறைய எண்ணங்கள், அது நல்ல எண்ணமா, அதாவது நல்ல ஆட்களோட இருக்கும்போது நல்ல எண்ணங்களும் வரும், தவறான ஆட்களோட இருக்கும்போது தவறான எண்ணங்கள் தான் வரும். நம்ம யாரு கூட சேர்ந்து இருக்கிறோமோ அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த குரான் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிலக்கூடிய குழுக்கள்ங்கிறதுல வந்து யார் அதுல 3 கண்டிஷனும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு கட்டாயப்படுத்தினா மட்டுமே தான் இது நடக்கும். இல்லாட்டி நம்ம சாத்தியமே இல்லை. இப்ப இந்த குரான் வகுப்புல நம்ம பங்கு எடுக்கணும், அதுல நம்ம ஆர்வமா சேரணும் அப்படின்னு நினைச்சா மட்டுமே தான் அது நடக்கும், இல்லாட்டா அது வாய்ப்பு இல்லை. அதனால அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் சொல்றாங்க, அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். உங்களுடைய கூற்றுக்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் அல்லது அவற்றை அறிவித்தாலும் உள்ளார்ந்த எண்ணங்களே அவர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த உள்ளார்ந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப நமக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால இந்த உள்ளார்ந்த எண்ணங்கள் வந்து எப்பவுமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குதான் தொடர்ந்து அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த எண்ணம் வந்து நமக்கு ஒரு உயிரூட்டும், வலுவூட்டும். நமக்கு நல்லா பார்த்தோம்னா இந்த எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்க, நம்மள்ட்ட வந்து யாரும் எதையும் சொல்ல தேவையில்லை. அதாவது அந்த எண்ணத்தை வந்து நம்ம பண்படுத்தணும், பண்படுத்தப்பட்ட எண்ணமா இருந்தா அது பேர் தான் இது. எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் எண்ணத்துக்கு உயிர் ஊட்டமும். நம்மளுடைய தவறான எண்ணத்தை ஆராயணும்னாலும் இந்த நல்ல எண்ணம் நமக்கு வேணும். ஓ இது தவறு, இப்படி நம்ம எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஆராயறதுக்கும் எண்ணம் தான் வேணும். எண்ணத்துக்கு காவலாவும் அந்த எண்ணம் தான் வேணும். நமக்கு வந்து தவறான எண்ணம் வராம இருக்கிறதுக்கு காவலா இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணம் நமக்கு வேணும், அல்லாஹ் கூட இருக்கிற அந்த எண்ணம் வேணும். அதாவது எண்ணத்தை வச்சுதான் நம்மளுடைய மனசினுடைய தரமும் உயர்வும் அமையுது, நம்மளுடைய எண்ணத்தை வச்சுதான் அமையுது. அதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது எப்படி பரிசுத்தமான எண்ணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம மறைச்சா கூட, நம்ம மறைச்சிட்டு நான் நல்லதாங்க என்றேன்னு சொன்னா கூட முகம் காட்டிக்கும். அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து முக மலர்ச்சியோட இருக்கணும்னா எண்ணம் வந்து சுத்தமா இருந்தா தான் முகம் மலர்ச்சியா இருக்கும். எண்ணத்துக்கு நீதிபதியா கூட எண்ணத்தை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. எண்ணம் வந்து தன்னைத்தானே கண்காணித்து கொண்டு தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொண்டு திருத்தி கொண்டு இருக்கணும் தொடர்ந்து. அதுதான் ஆங்கிலத்துல அதை இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, தற்சோதனை, சுய பரிசோதனை. இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். நமக்கு பிரார்த்தனை பண்றோம், வருந்தி திருந்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்துல அதாவது அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றாங்க, அவங்க வந்து தெரிந்தே தொடர்ந்து பாவத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள், இந்த எண்ணங்கள் எந்த விஷயமா எந்த வசனம்னாலும் சரி நீங்க சொல்லுங்க, இன்ஷால்லா நம்ம அதை எண்ணத்தோட தொடர்பு படுத்திட முடியும். எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையில தான் இருக்கு. 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்துல அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து விட்டாலோ அல்லது தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டாலோ அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு. எண்ணத்துக்கு நீதிபதியா எண்ணம் தான் இருக்க முடியும். அந்த அல்லாஹ்வுடைய நினைவு தான் அந்த எண்ணம். அந்த நீதிபதியா இருக்கக்கூடிய எண்ணம் அல்லாஹ்வுடைய நினைவுல உள்ள எண்ணம். எண்ணத்துக்கு காவலாவும் அந்த எண்ணம் தான் வேணும், அல்லாஹ்வுடைய எண்ணம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த எண்ணம். அதனால அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அன்றியும் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே பிடிவாதமாய் பாவங்களில் இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து பிடிவாதமா பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த எண்ணம் நமக்கு இருந்தா தான் நம்ம வந்து இல்ல எல்லாம் மன்னிச்சிருவாங்க, எல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிருவாங்க. ஆனா தெரிந்தே தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டாங்கன்னு நல்லா சொல்றாங்க. அதனால ரொம்ப நம்ம வந்து அதாவது ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு ஒரு நிலையில இருக்கும். அதுக்கு பேர் தான் சப்மிஷன். எப்பவுமே எப்பவுமே அதாவது விழித்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில இருக்கும். விழிப்புடன் இருக்கக்கூடிய நேரம் எல்லாம்
அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கும். அது எண்ணமா இருந்தாலும் சரி, எண்ணத்தின் மூலம் வரக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி, சொல்லின் மூலம் வரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, செயலின் மூலம் வரக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பழக்கம் நாளைக்கு பண்பாக மாறுது, நம்மளுடைய கேரக்டரா மாறுது, நம்மளுடைய ஒழுக்கமா மாறுது. எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நியத், எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நியத்து வைக்க சொல்றாங்க. நியத்துனா என்ன, மனசுக்குள்ள நினைக்கணும், நான் இந்த தொழுகை தொழ போறேன். அப்படி கரெக்டா எண்ணம் வச்சுட்டோம் அப்படின்னா 4 ரக்காயத்து மாறவே மாறாது, மறக்கவே மறக்காது. அப்ப அந்த எண்ணத்துல வைக்கும்போது நம்ம நான் அல்லாட்ட பேச போறேன் அப்படிங்கும்போது, இப்ப நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம், நடுவுல யாராவது வந்து நம்மகிட்ட குறுக்கிட்டா என்ன சொல்லுவோம், என்னப்பா ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க. அப்ப நம்ம அல்லாட்ட பேச போறேன் அப்படிங்கறத, நம்ம வந்து அல்லாட்ட கேட்க போறேன், அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எத்தனை ரக்காயத்துங்கிறதும் மறக்காது, வேற நினைவுகள் வருவதற்கும் வாய்ப்பு ரொம்ப குறைவாயிரும். அதோட இல்லாம நம்ம வேற யார் மேலயும் கவனம் வைக்க மாட்டோம், அல்லா மேல மட்டும்தான் கவனம் வச்சு தொழுவோம். அதனாலதான் அல்லாஹ் பின்னாடி ஒரு வசனத்துல சொல்றாங்க, தொழுகையாளிகளுக்கு கேடுதான், ஃபவைலுல் லில் முஸல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாராமுகமாக இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் செய்யறாங்க அப்படி. அதனால உள்ளட்சத்தோட நம்ம தொழணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல எண்ணம் வைக்கணும், அதற்கான நேரம் கொடுக்கணும். அவசரமாலாம் எதையும் செய்யக்கூடாது. பொறுமையா அதற்கான நேரம் கொடுத்து ஒது செஞ்சுட்டு, ஒது செய்யறதுக்கே எண்ணம் வைக்கணும். நான் ஒது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எண்ணம் வைக்கணும். எண்ணம் முன்னாடி இருந்தா மட்டுமே தான். சின்ன சின்ன விஷயங்கள், படியில நடந்து போறோம், என்ன பாதுகாப்பாக இறக்கி கொண்டு போங்க யா அல்லாஹ், மனசுல நினைக்கிறது தானே. எத்தனையோ எண்ணங்கள் வருது, ஒரு நாளைக்கு என்னென்னமோ எண்ணங்கள் வருது. இப்போ ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும், ஒவ்வொரு பேச்சுக்கு முன்னாடியும் நம்முடைய அந்த எண்ணத்தை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு போதுமானவர் இல்லையா? நம்மளை பாதுகாக்க, நல்ல முறையில பேச, அந்த பேச்சையை பிரார்த்தனையா மாத்த, பாதுகாவலா மாத்த, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அதுக்கு தொடர்ந்து அதாவது ஒரு பயிற்சி அது, இன்ஷா அல்லாஹ். யாராவது வசனம் ஏதாவது சொல்றீங்களா? சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். சூரா 9 இறுதி நிபந்தனை 16வது வசனம். இது படிக்கட்டுமா? படிங்க. உங்களில் பாடுபடுகின்றவர்களையும் அல்லாவின் விரோதிகளுடனோ அல்லது அவருடைய தூதரின் விரோதிகளுடனோ அல்லது நம்பிக்கையாளர்களின் விரோதிகளுடனோ தங்களை ஒருபோதும் கூட்டாக்கி கொள்ளாதவர்களையும் அல்லாஹ் பிரித்தடையாளம் காட்டாமல் நீங்கள் தனித்து விட்டு விடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். ஆமா, அதாவது யார் பாடுபடுறாங்க, யார் அல்லாவுடைய விரோதியுடனோ இல்ல தூதரனுடைய விரோதினோ இல்ல நம்பிக்கையாளர்களுடன் விரோதியுடனோ தங்களை ஒருபோதும் கூட்டாளியாக்க, அதாவது நட்பு கொள்ளாதவர்களையும் அல்லாஹ் அதாவது பிரித்து அடையாளம் காட்டாமல் தனித்து விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். என்றீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? அதனால மாஷா அல்லாஹ் சிறப்பான வசனம். அதுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா, நம்ம யாருக்குமே தெரியல, வேற யாருக்கும் இது தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். மாஷா அல்லாஹ். 9:16. அதுக்கு அடுத்து, அதாவது எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் போதுமானவர்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் வந்து நமக்கு எந்த ரூபத்துல அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு உரியது, நமக்கு தகுதியானதுங்கிற விஷயத்த நம்ம நினைக்கணும். அதாவது யாராவது ஏதாவது செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சா அது ஷிர்க் அப்படின்னு சொல்றாரு ரஷாத் பயான்ல சொல்றாரு. யாராலையாவது எதையாவது செஞ்சிட முடியும், இவங்களாலதான் இது முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னால அது ஷிர்க், அப்படி நினைக்கவே கூடாது. அதாவது ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணத்துக்கு முன்னாடியும் அல்லாவை முன்னிறுத்துறது மட்டும்தான் நாம வந்து தொடர்ந்து உற்சாகமா சப்மிஷன்ல தொடர்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும்.
வேற யாருக்காவது ஏதாவது வசனம் இருக்கா? நான் அடுத்த வசனம் படிக்கிறேன். நான் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். நாங்கள் அல்லா மேல நம்பிக்கை கொண்டிருக்கோம் மனிதர்கள் உள்ளனர். ஆனால் அல்லாஹ்வுக்காக ஏதேனும் கஷ்டங்கள் அவர்கள் அனுபவித்தவுடன் அவர்கள் மனிதர்களின் வன்கொடுமையை அல்லாஹ்வின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். But if blessings from your Lord came your way, they say. ஆனா 29:10 29-10 வசனத்தை தான் நான் படிச்சேன். ஆனா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அவர்களுக்கு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்க உங்க கூட we were with you, நாங்க உங்க கூட இருக்கு இல்லையா? Is God not fully aware of the people's innermost thoughts? 29:10 திருப்பியும் நான் இத தமிழ்ல சொல்லுங்க, யாரோ சொல்ல வரீங்கன்னு. 29வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தை கூட யாராவது ஒருத்தர் படிங்க. அந்த வசனத்துக்கு உபதலைப்பே நல்ல காலத்தில் நண்பர்கள் தான். படிக்கட்டுமா பாய்? படிங்க. நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுவோரும் மனிதர்கள் உள்ளனர். ஆனால் அல்லாஹ்வுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் அவர்கள் மனிதர்களின் வன்கொடுமையை அல்லாஹ்வின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். ஆனால் உமது இறைவனுடைய அருட்கொடைகள் உமது வழியில் வந்தால் நாங்கள் உங்களோடுதான் இருந்தோம் என அவர்கள் கூறுகின்றனர். மக்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கவில்லையா? ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறோம் இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ், அதாவது யார் பக்கம் நன்மை வருதோ அவங்க நாங்களும் உங்க கூட தானே இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது அதாவது நபிமார்களோட அப்படிதான். நபிமார்கள் நம்பிக்கையுடன் சொல்லிட்டு, ஆனா ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா, என்னப்பா எப்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்புறது. அல்லாஹ் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க நம்ம அப்படின்னு சொல்றது. ஆனா அல்லாஹ்வுடைய அருள்குறை வந்த உடனே நம்மளும் அங்கதான் இருந்தோம், நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கையா இருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்றது. அதாவது மாத்தி மாத்தி பேசுறது. அதான் சொல்றாங்க, உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கவில்லையா? அப்ப நமக்கு அதையும் நான் இன்னைக்கு அந்த கொழும்பு ஆலிம் சாட்டை நான் சொன்னேன். ஏன் நமக்கு கஷ்டம் வருது, ஏன் நோய் வருது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நோய் நொடைகள் ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆட்பட்டு தான் நம்ம போயாகணும். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நம்ம உள்ளார்ந்த எண்ணங்கள் என்ன வச்சிருக்கோம், அல்லாஹ்வை பத்தி இல்ல மற்ற மனிதர்களை பத்தி, சூழ்நிலையை பத்தி, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பத்தி, இல்ல அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி நம்ம என்ன மனசுல வச்சிருக்கிறோம். நம்ம 10 பேர் இருக்கிறோம், இல்ல நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, என்ன இவரால பெரிய பிரச்சனையா போச்சு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம 3 பேரையும் ஆரோக்கியமா வச்சு ஒருத்தரை நோயோட வச்சிருக்கிறது அவருக்கு உதவி செய்யறதுக்கு, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, அவருக்கு அவருக்கு வேண்டிய விஷயங்களை நாம தேடி கொடுக்கறதுக்காக எல்லாம் நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோமா? இல்ல நம்ம அந்த மனிதரை குறை சொல்லிட்டு, நீ இதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை நம்ம குற்றம் குறை சொல்றோமா அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே நம்ம அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுறோம், அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறோம், அல்லாஹ்வை எப்படி புகழ்றோங்கிற விஷயத்த அல்லாஹ் நம்மளை அறிஞ்சு பாக்குறதுக்காகத்தான் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த 29:10 நம்ம பார்த்துக்கிறோம். உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வயசான தாய் தகப்பன் இருப்பாங்க, வயசான சொந்தக்காரங்க இருப்பாங்க, வயசான உறவினர்கள் இருப்பாங்க, வயசான ஊர்க்காரங்க இருப்பாங்க. 17வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தை படிக்க முடியுமா யாராவது? 24 அதாவது 17 22 இருந்து படிங்க இன்ஷா அல்லாஹ். யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன். 23 ஆமா 24 மட்டும் படிங்க. 24 25 கேட்கிற 24 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் பணிவு மற்றும் கனிவின் இறக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்தி கொள்ளும். மேலும் கூறும், என் இரட்சகரே, அவர்கள் மீது கருணை கொள்வீராக, ஏனெனில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து என்னை வளர்த்து வந்தனர். உங்கள் இரட்சகர் உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நீங்கள் நன்னெறிகளை பராமரித்து வந்தால் வருந்துகின்றவர்களை அவர்கள் மன்னிப்பவராக இருக்கின்றார். அதானே? ஆமா ஆமா இல்ல அதாவது இப்ப நான் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு தொடர்பான விஷயம் தான். 23ல இருந்து
அதாவது உங்க பெற்றோர்கள்ல யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தாங்கன்னா, நான் படிக்கிறேன் 23 படிக்கிறேன் நான் சேர்த்து. பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் எனவும் உம்முடைய இறை இரட்சகர் விதித்துள்ளார். அவர்கள் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நீர் வெறுப்பை காட்டும் மிக செய்கை கூட ஒருபோதும் கூறிவிட வேண்டாம். அன்றி அவர்களிடத்தில் நீர் கூச்சலிடவும் வேண்டாம். நீர் அவர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். அதுக்கப்புறம் தான் பாய் 2 வசனம் படிச்சாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்காகத்தான் அதை சொன்னேன். நம்ம எப்படி நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அதுதான் எல்லாம் அழகா சொல்லிக்கிடுறாங்க. அப்படிங்கிறது கூட நீங்க சொல்லிடாதீங்க. உங்க பெற்றோர்கள் இடத்துல அவ்வளோ இணக்கமா நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கஷ்டம், முதுமை, நோய், பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம எப்படி எந்த மனநிலையோட இருக்கோங்கிறத நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்தவரா இருக்கிறாரு. பட் நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம எப்படிப்பட்ட ஆளு, நம்ம சரியான ஆளா இல்லையா, நம்ம இன்னும் நம்மளை பண்படுத்தணும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த எண்ணத்தை நம்ம இன்னும் உயிரூட்ட வேணும். நம்மளுடைய எண்ணத்தை நம்ம அதாவது பண்படுத்தணும், அதுக்கு உயிரூட்டணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு தெரியணும். நமக்கு ஓஹோ நம்ம எண்ணத்தை இன்னும் மாத்த வேண்டியிருக்கு, இன்னும் எல்லா பக்கம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு நாமே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாரும் யார்த்தையும் சொல்லி யாரும் யாரையும் மாத்திர போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்றதுனால ஒருத்தர் மாறிடுவாரானா நிச்சயமா மாற முடியாது. அல்லாதான் மாத்துவார். எப்படி மாத்துவாரு? நம்ம எண்ணத்தை நம்ம பரிசீலனை பண்ணி, ஓ ஆமா நான் தவறு பண்ணிட்டேன், இனிமே இந்த தவறு பண்ண மாட்டேன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வைங்க, நம்ம மாத்த மாட்டோம். ஆனா நம்ம முடிவு எடுக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முடிவெடுக்காதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. 8வது அத்தியாயத்தின் 53வது வசனம். இது யாராவது படிக்கிறீங்களா? 8:53. எந்த மக்கள் மீது அவர் அருளிய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்களாகவே மாற்றிக்கொள்ளால் அன்றி அல்லாஹ் மாற்றுவதில்லை. அல்லாஹ் செவியேற்பவர், சர்வம் அறிந்தவர். நம்ம எப்ப முடிவு எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம நம்ம முடிவு எடுக்கணும். புஜிர் தொழணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும், குரான் படிக்கணும்னு. நான் பிள்ளைகிட்ட போய் நீ குரான் படி, குரான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம வேலை, கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க, நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா செஞ்சிருவேன். இப்ப தினசரி காலையில குரான் படிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா முழிப்பு தன்னால வருது. முன்னாடியே உட்கார்ந்துருக்காங்க, ரெடியா உட்காந்துடுறோம். நம்ம திக்ர் பண்றதுக்கு, அதாவது குரான் படிக்கிறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு 5 ஊருக்கு போறோம்னு வைங்களேன், தூக்கமே வரமாட்டுக்கு. நமக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறோம் நம்ம. அந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறதுக்கு அதைத்தான் இல்ல 8:53 அதுதான் சொல்றாங்க. 13வது அத்தியாயத்திலும் இதே மாதிரி வசனம் இருக்கு. எந்த மக்கள் மீதும் அவர்கள் அருளிய ஒரு அருள்கொடையை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள அவர்கள் முடிவெடுத்தாலே அன்றி அல்லாஹ் மாற்றுவதில்லை. அப்ப அந்த முடிவு தான் நம்ம அதுதான் சுதந்திரம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரம். தப்பு பண்ணவா வேண்டாமா? தப்பு பண்ணலனாலே நம்ம நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு போதுமானவர். தொடர்ந்து இந்த சரணடைந்தவர்களாகவே நாம வாழ்ந்து சரணடைந்தவர்களாகவே மரணிக்கணும். முழுமையா சரணடைதல்ல முழுமையா வர்றதுக்கு தான் இந்த எண்ணம் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் நம்ப மறுத்தலால் கவலைக்குள்ளாகாதீர். மற்றவங்கள நம்ப மறுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. அவர்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே உள்ளது. பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம் நல்லா சொல்றாங்க. 31வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்மள மறந்துடுறோம், மத்தவங்கள நினைக்கிறோம். ஐயோ அவரு தப்பு பண்றாரு, இவரு தப்பு பண்றாரு. நாம தப்பு பண்றோமா, நாம சரியா இருக்கோமா இல்லையான்னு பாக்குறது தான் முதல்ல நமக்கு வேலை, நம்ம கடமை. நாம செஞ்சதை பத்தி மட்டும்தான் நம்ம பதில் சொல்லப்படுவோம், மத்தவங்களை பத்தி இல்ல அப்படிங்கிறது அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கு, உலகமே தப்பா இருக்கு, நான் மட்டும் தான் கரெக்டா இருக்கேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி நினைக்கணும்னா உலகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் தான் தப்பா இருக்கேன். அப்பதான் நம்மள நாமளே கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நபி சொல்றாரு இல்லையா, நான் தொடர்ந்து என்னை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியதுதான், அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 17:75 நினைக்கிறேன் சொல்றாரு. அதனால
நாம அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ந்து இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இல்லையா, இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதனால அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நோன்பு வருது, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்வாங்க குர்ஆனை படிச்ச விஷயத்த. அல்ஹம்துலில்லாஹ். அல் ஃபாத்திஹா. நீங்க யாராவது பிரார்த்தனை பண்ணுங்க, முடிச்சிடலாம் இன்ஷா. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين எல்லாம் வல்லவராய் எங்கள் அல்லாஹ்வே உங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் மீது கருணையை புரிவீராக, எங்களுக்கு வழங்குவீராக. வழங்குவதாக இருக்கின்றீர். கொடையாளரே, வெற்றி அளிப்பவரே, ஞானமிக்கவரே, இரக்கமானவரே, பொறுமையானவரே, மகத்தானவரே, மன்னிப்பவரே, மதிப்பிடுபவரே, உயர்ந்தவரே, உணவளிப்பவரே, கணக்கெடுப்பவரே, எங்கள் அருகில் இருப்பவரே, மாட்சிமை மிக்கவரே, கண்காணிப்பவரே, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவரே, எங்கும் நிறைந்தவரே, எதையும் செய்பவரே, எல்லாம் உள்ளவரே, மேலானவரே, அறிந்தவரே, நம்பிக்கையாளர்களை நேசிப்பவரே, எங்கள் ரட்சகரே, நாங்கள் உங்களிடத்தில் கூறிடம் தெரிகின்றோம். மேலும் எங்கள் ரட்சகரே, அவை எங்கள் அருகில் வருவதை விட்டும் உங்களிடத்தில் நாங்கள் கூறிடம் தெரிகின்றோம். எங்கள் ரட்சகரே, மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்கள் மேல் பொழிவீராக. கருணையாளர் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு ஞானத்தை அருள்வீராக. மேலும் எங்களை நல்லதாக சேர்த்துக் கொள்வீராக. வருங்கால தலைமுறையில் நாங்கள் அமைக்கும் முன்மாதிரியை ஒன்றாக இருக்க செய்வீராக. ஆனந்தமயமான சோழபதியின் வாரிசுகளில் ஒருவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் உயிர் திருப்பப்படுமால் அன்று எங்களை கைவிட்டு விடாது இருப்பீராக. எங்கள் ரட்சகரே, எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் நிராகரிப்பவருடைய செயல்களிலிருந்து காப்பாற்றுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு தீங்கிழித்துக் கொண்டோம். தயகூர்ந்து எங்களை மன்னிப்பீராக. எங்கள் ரட்சகரே, எங்கள் தீய மக்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எங்கள் ரட்சகரே, நல்லுடைய பிள்ளைகளை எங்களுக்கு அளிப்பீராக. எங்கள் ரட்சகரே, உமக்கு சரணதர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணதர்களாக ஒரு சமூகத்தை இருக்க செய்வீராக. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் ரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையையும் அத்துடன் மறு உலகிலும் நன்மையை வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனை இருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளிப்பீராக. எங்கள் ரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் உங்களுடைய இதயங்களை தடுமாறி விட்டு விடாதே. உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. மேலும் நரகத்தின் வேதனையிட்டும் எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம். தயவுகூர்ந்து எங்களை மன்னிப்பீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொண்டாலே அன்றி நாங்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்போம். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துறைகளுக்கு எங்களுடைய இன்பத்திற்கான ஒரு மூலாதாரமாக இருக்க செய்வீராக. மேலும் நல்லதியாளர்களின் முன்னிலைகளை வைப்பீராக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم